இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 263 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் செய்திகள். லண்டனில் காலை முதல் மாலை வரை பல பிரதான வீதிகள் அதாவது சாலைகள் மூடப்பட்டிருந்தன. 25, 26 சனி ஞாயிறு தினங்களில். இது உலகின் மிகப்பெரிய மக்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்வு. லண்டனில் 26ஆம் ஆண்டு TCS மெருதன் நடைபெறுவதனால் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் இங்கு வருவதனால், தலைநகருக்கு வருவதனால் பாதைகள் சாலைகள் மூடப்பட்டு இருப்பதாக முன்கூட்டியே மக்களுக்கு அறிய கொடுத்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக இங்கிலாந்தில் பொருளாதார சரிவு பணம் வீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இங்கிலாந்து வங்கி தெரிவித்திருக்கிறது. எரிசக்தி உயர்வினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிவு ஏற்படுத்தி இருப்பதாக வங்கியின் துணை அமைச்சர் கவலை தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் அதிக வெப்பம் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து வரும் வெப்பம் அதிகரிப்பினால் இவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாடு தழுவிய இலவச நூற்றாண்டு வெளியீடு அறிமுக சலுகை. மறைந்த எலிசபெத் ராணி அவர்களின் பிறப்பு 100 ஆண்டு நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் பிரித்தானியாவில் நீண்டகாலம் ஆட்சி செய்த மரியாதையை செலுத்தும் விதமாக அழகாக வடிவாக அமைக்கப்பட்ட நூற்றாண்டு நினைவு பதிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தூய 24 கரட் தங்க முலாம் பூசப்பட்ட நினைவு பதிப்பகம் பின்புறத்திலும் பதித்திருக்கிறார்கள். இன்று தபால் செலவை மட்டும் செலுத்தி அதனை 100 ஆண்டு பாரிஸ் பதிப்பினை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அது கையிருப்பு இருக்கும் வரைதான் அது கிடைக்கலும் என்றும் தெரிவித்து இருக்கிறார்கள். உலகில் மிக கடுமையான சாதனை 26.2 மைல் தூரத்தை உடலையும் மனதையும் கடுமையாக பாதிக்கும் ஓட்டம் மெருதன். 50,000க்கு மேற்பட்ட மக்கள் லண்டனில் புகழ்பெற்ற தெருக்களில் ஓடுவார்கள். நாள் நிதிக்கு அங்கு நிதி திரட்டப்படும். இலவச உதவி முகாம்கள் இதில் நிதி சேகரிப்பார்கள் என்றும் மனித உடலால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியும் என்றதையும் வயது முதிர்ந்த பின்பும் என்ன சாதிக்க முடியும் என்பதையும் இந்த மெருதன் தெரிவிக்கிறது. மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் அவருடைய மனைவியாருடன் அமெரிக்காவுக்கு இன்று புறப்பட்டிருக்கிறார். திங்கள் முதல் வியாழன் வரை அமெரிக்காவில் நிற்பார். அங்கு வாஷிங்டனில் செல்கிறார். பின்னர் புதன்கிழமை அன்று நியூயார்க்குக்கு செல்ல வியாழக்கிழமை திரும்புவார் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது. 26ஆம் ஆண்டு லண்டன் மெருதன் 26.2 மைல் தூர பந்தய வீரர்களாக 59,000 பேர் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள். இந்த மெருதன் ஓட்டம் 1981ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு 46 வருடமாக இது தொடர்ந்து நடைபெறுகிறது நிகழ்ச்சியாக நடந்து வருகிறது. இதனை BBC தொலைக்காட்சியில் காலை 9:30 மணி தொடக்கம் இரவு 7:30 வரை தொடர்ந்து இதனை ஒளிபரப்பிய வண்ணம் இருந்தார்கள். லண்டனில் நடைபெற்ற மெருதன் ஓட்ட போட்டியில் கென்யா வீரர் ஒருவர் செபஸ்டியன் சாவே என்பவர் உலக சாதனை படைத்திருக்கிறார்.
சுமார் 1 மணி நேரம் 59 நிமிடங்களும் 30 வினாடிகளில் இவ்வளவு தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். 2வது இடமாக கென்யாவைச் சேர்ந்த ஒருவர் 1 மணித்தியாலமும் 59 நிமிடங்களும் 41 செகண்ட்களுமாக 2வதாக அவர் சாதனை படைத்திருக்கிறார். லண்டனில் இன்றைய தினம் 2 ஏக்கர் பரப்பை கொண்ட புதிய தோட்டம் ஒன்றை மத்திய லண்டனில் பொது மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது 2ஆம் எலிசபெத் மகாராணியாரின் நினைவாக டிஎன்ஸ் பூங்காவை அதை தோட்டத்தை மறைந்த 2ஆம் எலிசபெத்துக்காக அவரது பொதுநல சேவையையும் அவரது வாழ்க்கையையும் குறிக்கும் விதமாக இந்த பிரதிபலிக்கும் முகமாக இந்த தோட்டத்தை இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நான் உளவதி.